கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். எழுதின நற்செய்தி நூல்ல 6ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே ஒண்ணு இருக்குது. என்ன சொல்லுங்க? கவலை. இந்த உலகத்திலே ராத்திரி பகல் மாறி மாறி வந்தாலும் கூட இந்த கவலை என்கிற ஒன்று நம்மளை என்ன பண்ணிட்டே இருக்குது? நெருக்கிட்டே இருக்குது. அந்த கவலை நம்மளை வாட்டி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் வாழ்கிற மனிதன் எதற்காக கவலைப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், முதலாவது ஒரு காரியம் சாப்பாடு. எண்ணத்தை உண்போம். இரண்டாவது எண்ணத்தை குடிப்போம். மூன்றாவது எண்ணத்தை உடுத்துவோம். இந்த மூன்று காரியத்துக்காக தான் மனிதன் கவலைப்படுகிறான். இந்த மூன்று காரியத்திற்காக தான் மனிதன் வேலை செய்கிறான். இந்த மூன்று காரியத்திற்காக தான் மனிதன் ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையை கடக்கிறான். அல்லேலூயா. எதுக்கு சம்பாதிக்கிறாங்க? காலையில தூங்கி எழுந்த உடனே வண்டியை எடுத்துக்கு என்ன பண்றாங்க? வேலைக்கு போறாங்க. ராத்திரி தான் திரும்பி வராங்க. சொல்றாங்கல்ல, வேலை செஞ்சு செஞ்சு ஓடா தேஞ்சு போனேன் சொல்றாங்க. பாத்தீங்களா? இந்த வீட்டுக்காக நான் வேலை செஞ்சு ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். காலையில எழுந்து நம்ம வேலையை செய்ய ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் அந்த வேலை என்ன பண்ணிட்டே இருக்குதுங்க? செஞ்சுட்டே இருக்கிறோம். காலையில எழுந்துக்கிறோம், வீட்டை பெருக்கிறோம். அம்மா மாருங்க, இன்னைக்கு மகளிர் தினம். எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் வேலை இருந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு வேலை செய்யும் போது ஒரு கவலை. துணி துவைக்கும் போது ஒரு கவலை, சாப்பாடு செய்யும் போது ஒரு கவலை, வீட்டை பெருக்கும் போது ஒரு கவலை. இந்த கவலை 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 வந்து 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 நம்முடைய இருதயத்தை அப்படியே நெருக்கி நம்முடைய இருதயத்தை பாரமாக்கிடும். ஹல்லேலூயா. அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில வரவழைத்து அவர் இந்த மலை பிரசங்கத்திலே அவர் செய்யும் போது சொல்றாரு, நீங்க ஒண்ணுத்துக்கும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாதுனுங்க. ஆமா, நமக்குன்னா ஒண்ணு ஆகுது. உங்களை எல்லாம் இன்னைக்கு கேட்டேன்னா மனாவரியா நம்ப நிறைய சொல்லுவீங்க, எவ்வளோ பிரச்சனையை சொல்லுவீங்க. சில பேரெல்லாம் மைக்கு உங்க கையில கொடுத்தா நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணுவீங்க? உங்க கவலைய சொல்லுவீங்க. அவ்வளோ கவலை இருக்குது. இல்ல, உடைய உடுத்த வேண்டிய ஒரு கவலை, வீட்டை குறித்த ஒரு கவலை, பிள்ளைகளை குறித்ததான ஒரு கவலை, நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை குறித்ததான ஒரு கவலை. இப்படி பல கவலைகள் நம்மள ஒவ்வொரு நாளும் நெருக்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். நாளுடைய சத்தியத்தினுடைய சாராம்சமே என்னன்னா, நீங்கள் கவலைப்படாதிருங்கள். ஆமென். 25வது வசனத்தை பாருங்க. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஹல்லேலூயா. எதற்காக நம்ம சாப்பிடுறோம்னா, நம்முடைய சரீரம் ஆரோக்கியமா என்ன பண்ணோம்? இருக்கணும். எதுக்காக நம்ம உடை உடுத்துறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம நேர்த்தியாக, நம்ம பாதுகாப்பாக, நம்முடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக ஒரு நல்ல உடையை நம்ம உடுத்துறோம். அல்லேலூயா. உங்க சரீரத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்பட்ட நாட்கள் போதும். இந்த 3வது மாதத்துல நான் மனுஷன், நான் இன்னைக்கு உங்களை கவலைப்படாதன்னு சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறவங்க மூலியமா நமக்கு கவலை வரும், எதிர் வீட்டில் இருக்கிறவங்க மூலியமா நமக்கு கவலை வரும், ஒருவேளை நமக்கு தெரிந்த உறவுகள் நிமித்தமா கூட நமக்கு கவலை வரும். அல்லேலூயா. சண்டை போறதுனால, அன்பு பெருகிறதுனால நமக்கு கவலை வருது. ஏன்னா அவங்களை நம்ம அதிகமா நேசிக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிறவங்களை நேசிக்கிறோம், உறவுகளை நேசிக்கிறோம். அந்த அன்பு மாயமற்றதாய் போகிறதுனாலதான் நம்ம உட்கார்ந்து கவலைப்படுகிறோம். அல்லேலூயா. சொல்றாங்கல்ல, நான் எவ்வளவு பார்த்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு பண்ணேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் உனக்காக செஞ்சேன், அது எல்லாவற்றையும் மறந்து நீ போனதுனாலதான் அந்த ஆத்துமாவுக்குள்ள ஒரு கவலை வருது. அல்லேலூயா.
இங்க எத்தனை பேர் கவலைப்படாம இருக்கிறீங்க? கவலைப்படாம இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் கவலைப்படாது இருக்க வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். உறுதியாய் இயேசு மாத்திரமே என் கவலைகளை, என் நிந்தைகளை, என் வியாதியை, என் போராட்டத்தை, என் தரித்திரத்தை, என் சூழ்நிலையை மாற்ற வல்லமையுள்ளவர். அவரே எனக்கு தெய்வம், அவர்தான் என்னை வாழ வைக்கிறவர் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்வோமானால் அவர் நிச்சயமாய் நம்முடைய கவலைகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? 26வது வசனம் பாருங்க. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அல்லேலூயா. ஆகாயத்துல பறக்கிற பறவையை பாருங்க. காக்காக்கு யார் சோறு போடுறது? குருவிக்கு யார் சோறு போடுறது? பாருங்க, பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். ஆமென். பறவைகள் மாத்திரமல்ல, இந்த உலகத்துல வாழ்கிற எல்லா ஜீவராசிகளையும் போஷித்து நடத்துகிறவர் கடவுள் தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றி ஒரு அணுவும் அசைவது கிடையாது. அல்லேலூயா. நாம் பார்க்கிற எல்லாமே ஆண்டவருடைய படைப்பு. வானம் அவரால் உண்டாக்கப்பட்டது, பூமி அவரால் உண்டாக்கப்பட்டது, சூரியன் சந்திரன் அவரால் உண்டாக்கப்பட்டது. ஏன், நம்ம எல்லாருமே அவர் மூலியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். வீராணத்தூர்ல, இந்த தெருவுல, இந்த வீட்டுல இத்தனாவது பிள்ளையா நீ பிறக்கணும்னு ஆண்டவர் நம்மளை முன்குறிச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்னையும் ஆண்டவர் அப்படித்தான் முன்குறிச்சிருக்கிறார். 4 பெண் பிள்ளைகளை தாண்டி 5ஆவதா ஒரு ஆண் பிள்ளை நான் பிறக்கணும்ன்றது ஆண்டுடைய சித்தம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் முதல்ல ஒரு பெண் குழந்தை, நல்ல சந்தோஷம். 2வது ஒரு பெண் குழந்தை, கொஞ்சம் சந்தோஷம். 3வது பெண் குழந்தை, சந்தோஷமே போச்சு, கவலை வந்துச்சு. அல்லேலூயா. 4வது பிறந்துச்சு, அவ்வளவுதான். அவங்களுக்கு மொத்தமே என்னடா இது, ஒரு ஆண் வாரிசு வந்தா நல்லா இருந்தா, எப்படி நம்ம இப்படியே வந்தா இன்னும் டசன் கணக்கா என்ன பண்ண வேண்டியதுதான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இயேசு எங்கள் குடும்பத்துல வந்தார், டசன் அளவு போகவில்லை, அரை டசன் கூட போகவில்லை. அல்லேலூயா. 5ஆவதாவே பிறக்க வச்சார். அல்லேலூயா. ஒரு அன்புராஜ் தான் அடிக்கடி பாருவார், இயேசு வந்த வீட்டில சந்தோஷமே. இயேசு நம்முடைய வீட்டில இருப்பார் என்றால் நம்முடைய கவலைகள், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான்? அல்லேலூயா. அவன் பணக்காரனா இருக்கட்டும், அவன் படித்தவனா இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட மனிதனா இருக்கட்டும், கவலைப்படுவதனால அவனால அவன் சரீரத்துல கொஞ்சம் கூட கூட்ட முடியாது. ஹைட் ஆக முடியாது, அவனால குண்டாக முடியாது, அவனுடைய விரல் கொஞ்சம் அதிகமாகாது, அவனுடைய மூக்கு கொஞ்சம் நீட்டா மாறாது. கவலைப்படுறதுனால எதுவும் நடக்க போறது கிடையாது. என்னன்னா, நம்ம கண்ணில இருந்து தண்ணி வந்து நம்முடைய கண்ணை செவந்து, கண்ணு வீங்கி, நமக்கு என்ன ஆகுது, டயர்ட் ஆகி உடல் பலவீனமா போறதுதான் மிச்சம். அல்லேலூயா. ஏங்க கவலைப்படுறீங்க? ஏன் கவலைப்படுறீங்க? யாரும் இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? ஐயோ இந்த வியாதி எனக்கு வந்துச்சுன்னு கவலைப்படுறீங்களா? எப்போ பார்த்தாலும் என்னை யாரானா திட்டினே இருக்கிறான்னு கவலைப்படுறீங்களா? இல்லை இந்த பாவத்தை என்னால் விட முடியலன்னு கவலைப்படுறீங்களா? ஏதோ ஒரு கவலை. நான் சொல்லுகிறேன், இயேசுவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்க, உங்கள் கவலை மாறும். ஆமென். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணாலும் உங்க கவலை மாறாது. கொஞ்ச நேரம் சன் டிவியை வச்சு பார்த்தீங்கன்னா அது பார்க்கிற வரையும் தான் உங்களுக்கு சமாதானத்தை தரும். நீங்க கொஞ்ச நேரம் பீடி பிடிச்சீங்கன்னா அந்த பீடி பிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த சமாதானம் இருக்கும். அந்த ஆப்பையோ கோட்டரையோ அதை அடிச்சு முடிக்கிற வரையும் தான் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஒரு படம் போய் பார்த்தா கூட அந்த 3.5 மணி நேரம் தான். திரும்பி வீட்டுக்கு வந்த பிறகு அதே பிரச்சனை, அதே போராட்டம், அதே தலைவலி. ஆமாவா இல்லைங்களா? நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான தீர்வு ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். அல்லேலூயா.
அவர் ஒருத்தரையும் புறம்பே தள்ளுறதே கிடையாது. நீ போ, நீ ஒண்ணுத்துக்கு உதவ மாட்டேன்னு தள்ளுறவர் ஆண்டவர் கிடையாது. உனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றவர் கிடையாது. எந்த ஜாதி ஆனாலும், எந்த கோத்திரமானாலும், ஏழை பணக்காரன், நம்ம எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இயேசு நம்மை நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா நான் உங்க மத்தியில நிற்க முடியாது, நீங்கெல்லாம் இங்க வந்து உட்கார்ந்து இருக்க முடியாது. உலகத்திலே யார் ஒருத்தர் பாவியோ அந்த பாவிக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியானார். உலகத்துல யார் ஒருத்தர் பாவியோ, நீதிமானுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வரல. இங்க இருக்கிற யாரும் நம்மளை நீதிமான் சொல்லிக்க முடியாது. நாம் நீதிமான்களாய் மாறும்படியாகவே நாம் ஜெபிக்கிறோம். நீதிமான்களாய் மாறும்படியாக அவருடைய சமூகத்திலே நம்ம காத்திருக்கிறோம். பாருங்க, வேதத்துல 30வது வசனம் பாருங்க. அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் எவ்வளோ அழகா சொல்றார் பாருங்க. ஒரு 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 மரத்தை அழகா, இந்த மரம் பாருங்க, இந்த மரத்தை பார்த்தாலே ரொம்ப அழகா தான் இருக்குது. பூ பூத்து காய் காய்த்து அது கனி கொடுக்கும் போது அது மிகவும் அழகாயிருக்கிறது. மொத்த கனியும் பறித்து கொண்டு வந்துட்ட பிறகு அந்த மரம் நான் கனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுமா? என்ன பண்ணும் அந்த மரம்? திரும்ப கனி கொடுக்கும். மறுபடியும் போய் எல்லா கனிகளையும் நம்ம பறித்து வந்துட்டா மறுபடியும் அது கனி குடிக்கும். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு மரமா மாறணும். இந்த 3வது மாதத்துல ஆண்டவர் அதான் சொல்றார். ஒரு சாதாரண மரத்துக்கு ஆண்டவர் அவ்வளோ ஒரு அழகா, அதற்கு ஒரு ஆடை போல, அதுக்கு நல்ல ஒரு பூ, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பச்சை இலைகள், இது எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னு சொன்னா, அவருடைய சாயலாய், அவருடைய ரூபமாய், அவரை போலவே நம்மளை படைச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்ணாடி முன்னாடி போய் பாருங்க, நீங்க தான் தேவ சாயல். ஆமென். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். பாட்டு மட்டும் கிடையாதுங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய சாயலாய் நம்ம மாறிட்டே இருக்கிறோம். நான் தான் கடவுள்னு சொல்லக்கூடாது, இயேசுவை போல நம்ம மாறுறோம். ஆமென். அடுத்து பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு பரமபிதா கொடுக்கிறார். 33 பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளை எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது எதை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம். தேவராஜ்யம் எங்க இருக்குது? தேவராஜ்யம் எங்க இருக்குது? தேவராஜ்யம் பரலோகத்தில் இருக்குது. நம்ம ஒரு நாள் பரலோகம் போறோம். முதல்ல தேவராஜ்யம் எங்க இருக்குதுன்னா நமக்குள்ள இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவராஜ்யம் எனக்குள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உங்களுக்குள்ளிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும், உங்கள் ஒவ்வொரு தெருவிலும் ஆரம்பிக்க வேண்டும். தேவராஜ்யம் எழுப்பப்படும் போது வேத வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒன்றுக்கும் குறைவில்லாதபடி அவர் நமக்கு கூட கொடுக்கிற தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல ஆண்டவருடைய ராஜ்யத்தை, இரண்டாவது அவருடைய நீதியை. அவருடைய நீதி என்ன? இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவளாய் நம்ம வாழணும். ஆமென். அதே பேர் பாருங்க, நம்ம பொய் பேசணும்னு வச்சிங்களேன், நம்மளை வந்து சொல்லுவாங்க, கிறிஸ்துவனா இருந்து நீ பொய் பேசலாமா? ஏன்? நம்மிடத்திலே இந்த உலகம் நீதியை எதிர்பார்க்கிறது. நீங்க ஒரு கெட்ட வார்த்தை பேசி பாருங்களேன், உடனே வந்து சொல்லுவாங்க, நீ கிறிஸ்துவனா இருந்து கெட்ட வார்த்தை பேசலாமா? ஏன்னா அந்த உலகம் நம்மிடத்திலே நீதியை எதிர்பார்க்கிறது. நம்ம எல்லாம் நீதிமான். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறபடி நாம் அவருடைய நீதியை நாம் தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம அப்படி நடக்கும்போது அவர்களும் நம்மை போல மாற ஆரம்பிப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, ஆண்டவர் செய்ய வேண்டியதை ஆண்டவர் செய்வார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செய்யும் போது ஆண்டவர் செய்ய வேண்டியதை அவர் தானா செஞ்சிருவார். நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம்னா, நம்ம செய்யாம ஆண்டவர்கிட்ட போய் முட்டிய போட்டு, எனக்கு இதை தார ஆண்டவரே, அதை தார ஆண்டவரே, இதை பண்ண ஆண்டவரே, அதை பண்ண ஆண்டவரேன்னு கேட்டு நம்ம பாட்டுன்னு கிளம்பி வந்துருவோம். அவர் பார்ப்பாரு, ஆனா இவங்க பாட்டுன்னு வந்தாங்க, இவங்க பாட்டு என்ன கேட்டாங்க, இவங்க பாட்டு என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன நம்மளோடு பேச நினைக்கிறார்?
பாருங்க, வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது 34வது வசனம், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆமென். நாளைய தினத்துக்காக நாளைய தினமே கவலைப்பட்டுங்குது. இன்னைக்கு இருக்கிற இந்த பாடு நமக்கு போதும். அல்லேலூயா. நம்மளுக்கு சகிக்க கூடாத அளவுக்கு ஒரு பாட ஆண்டவர் இந்த பூமியில நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, தரமாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, உபத்திரவத்தை பார்த்து, பாடுகளை பார்த்து, வியாதிகளை பார்த்து, அவதூறுகளை பார்த்து பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்த என் தகப்பன் உன்னையும் ஜெயிக்க வைப்பார். அல்லேலூயா. இயேசுநாதருக்கு வராத ஒரு பிரச்சனை இன்னைக்கு நமக்கு வந்துக்குதா? இல்ல. அவர் முகத்திலே காரி உமிழ்ந்தார்கள், அவர்கள் கைகளிலே கால்களிலே ஆணி அடித்தார்கள், இயேசுநாதரை கேலி கிண்டல் செஞ்சாங்க, பரியாசம் பண்ணினாங்க, அவருடைய ஆடையை கிழித்து போட்டாங்க. அவர் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னா அவருக்கு ஆகாரம் கொடுக்கல. அப்ப பாருங்க, ஆகாரத்துக்காகவோ ஆடைக்காகவோ தண்ணீருக்காகவோ அவர் என்ன பண்ணல, கவலைப்படவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்காகவே இருக்கிற தெய்வம், நமக்காகவே அவர் இவைகள் எல்லாவற்றையும் இந்த உலகத்தை படைத்து நம்ம இந்த உலகத்துல வாழ வச்சுட்டு இருக்கிறார். அன்னைக்கு வருகிற பாடுகளை கடந்து போறது தாங்க வாழ்க்கை. ஜெபிக்கணும். அந்த நாளுடைய முறுதியில, அந்த இரவுல, இந்த கூடுகை முடிச்சு நீங்க வீட்டுக்கு போகும்போது கூட வீட்டுல நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் எதற்கெல்லாம் கவலைப்பட்டேனோ அந்த கவலைகள் எல்லாம் உண்மையில நான் இறக்கி வைக்கிறேன். அந்த கல்வாரி சிலுவைக்கு நேராய், அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கின அந்த இயேசுவின் மேலே உங்கள் பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து என் கவலைகள் எல்லாம் உன் மேலே வைக்கிறேன் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எப்படி? ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி ஜெபிச்சாதான் உங்கள் கவலைகள் மாறும். நீங்க ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாவீங்க. அதிகாலையில் எழுந்திருக்கும் போது ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். இந்த நாள்ல எனக்கு எதிர்நோக்கி வருகிற எல்லா காரியங்களையும் நான் தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள, நான் நடக்க எனக்கு பலனை தாங்க ஆண்டவரேன்னு நாம் ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிக்காம எங்கேயும் நம்ம எழுந்து போகக்கூடாது, ஜெபிக்காம படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒருத்தர் மாட்டு வண்டியை கட்டிட்டு அவர் மாட்டு வண்டியில போயிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாட்டி நல்ல தலை மேல ஒரு பெரிய வெயிட்டை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஒரு சமயம் தூக்கின்னு போயிட்டு இருந்தாங்களாம். பாருங்க, அந்த மாடு ஓட்டிட்டு போனவர் சொன்னாரா, இந்த மாதிரி என் வண்டியில என்ன பண்ணுங்க, மாட்டு வண்டியில கொஞ்சம் வச்சுன்னு உக்காந்துக்க பாட்டி அப்படின்னு இடம் கொடுத்துருக்கிறாரு. இந்த பாட்டி அந்த அந்த வண்டி மேல ஏறி உக்காந்துட்டு கொஞ்சம் தொலைவு போயிட்டே இருக்கும்போது அந்த வண்டியை ஓட்டிட்டு அந்த மாட்டு வண்டி ஓட்டுனவர் திரும்பி பார்த்தா அந்த பாட்டி அந்த வெயிட்டை தலை மேலேயே வச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை தேடுறோம், ஜெபிக்கிறோம், அப்படியே அந்த வெயிட்டை தூக்கின்னு போயிடும். இறக்கி என்ன பண்றது கிடையாது, வைக்கிறது கிடையாது. எப்போ நம்ம ஆண்டுடைய சமூகத்துல வரமோ இங்கேயே அதை வச்சுட்டு போயிடணும். திரும்பி அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பேச கூடாது. அன்னாள் ஜெபித்தால் அப்புறம் அவள் திரும்பி அதை குறித்து ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணலையா, நம்ம பாருங்க, அப்பதான் ஜெபிச்சுட்டு வருவான். வந்துட்டு ஏக்கா என்னக்கா தெரியும் என் கவலை, என் பாடு, என் கஷ்டம். நான் சொல்றேன், இயேசுநாதருக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லாதீங்க, உங்க கஷ்டத்தை வெளியில போய் சொல்லாதீங்க. ஏசப்பா சமூகத்துல உட்காருங்க, அவதான் நம்மளை வாழ வைக்கிறவர். ஆமென். வேற யாரும் நம்மளை வாழ வைக்க மாட்டாங்க. அடிக்கடி சொல்லுவேன், என்னை நானே கூட வாழ வைக்க முடியாது. இயேசுநாதர் தான் நம்மளை வாழ வைக்கிறவர். அவர் மட்டும்தான் நம்மளை நடத்துவார். வேற யாரை நம்பி நம்ம போனாலும் நம்ம என்ன இந்த சாகடில் தான் வேணும். பாருங்க, கடைசியா அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அந்தந்த நாளுக்கான அதினதின் பாடு போதும். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கவலைப்பட்டது போதும். இன்னைக்கு இயேசு உங்களை மாற்ற போகிறார். இயேசு உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவலைப்படுவீங்களா? நான் ஏன் கவலை பண்ணோம் சொல்லுங்க, நான் ஏன் கவலை பண்ணோம்? எங்க அப்பா இருக்கிறார். அப்பா இருந்தா கவலைப்படுவோமா?
கவலைப்படவே மாட்டேன். ஏன் என் கூட எப்பவுமே யார் இருக்கிறா? அப்பா இருக்கிறா. ஒரு பையன் பாருங்க, ஒரு பெரிய கல்லை, அந்த கல்லை தள்ளுறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சிருக்கிறான். அவன் போராடி 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 அந்த கல்லை அவனால தள்ளவே முடியல. அப்புறமா அவன் திரும்பி பார்த்தான், பக்கத்தில் அவங்க அப்பா இருந்திருக்கிறார். அப்பா கொஞ்சம் என் கூட சேர்ந்து என்ன பண்ணுங்க, இந்த கல்லை தள்ளுங்க. கூட நடா சேர்ந்து கூட தள்ளுறது, அப்படி தள்ளி போடான்னு அவர் அழகா பூச்சி என்ன பண்ணுறாருங்க, தள்ளிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம அப்பா கிட்ட விட்டுடணும். அப்பா நீங்க பார்த்துக்குங்க, அப்பா நீங்க செய்யுங்க, எல்லாவற்றையும் நீங்க செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இயேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அப்பா பாருங்க, அவரு ஆரம்ப நாட்கள்ல எனக்கு அவர் கற்றுக் கொடுத்தது ஒன்னே ஒன்று, ஜெபம். சொல்லுங்க, என்ன கற்றுக் கொடுத்தாரு? ஜெபம். அதை தாண்டி எதுவுமே எனக்கு கற்றுக் கொடுக்கல. எனக்கு ஒரு கிரிக்கெட் விளையாட தெரியாது, எனக்கு ஒரு வாலிபால் விளையாட தெரியாது. வாலிபால் விளையாட போனோன்னா பால் மொத்தம் மாரில் தான் வாங்குவேன். கிரிக்கெட் விளையாட போனால் பால் போட்டால் எப்போ அவையில போய் வின்ட்டு இருக்கோம், நம்ம போய் பால் என்ன பண்ணோம், முள்செடியில் தேர்ன்னு இருப்பேன். அல்லேலூயா. சரி, இங்கே தான் நமக்கு இவ்வளோ பாடு, வீட்டுக்கு போகலான்னா லேட்டாக போன உடனே மாட்டிப்பேன் எங்கள் அப்பா கிட்ட. 6 மணி ஆகுது, ஜெபத்தில் உட்காராம நீ எங்கே போய் என்ன பண்ணுங்கிற, சுற்றினுங்கிற, முட்டியை போடுன்றவார். அல்லேலூயா. எது கேட்டாலும் தரமாட்டார். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு டைம் என்ன பண்ணேன்னா, ஒரு மஞ்சள் ஒரு பை பேக்கில், அப்போல்லாம் எங்க பீரோ, ஒரு பேக்கில் சின்ன பையன், அந்த குழந்தை மாதிரி இருந்தேன் நான். என்னப்பா அவன் பேரு? மோசஸ் மாதிரி இருந்தேன் நான். பாருங்க, எங்க அப்பா திட்டாரு, ஒரே ஆடே அடிச்சிட்டாரு என்ன. நீ ஜபத்தில் உட்கார மாட்டேங்கிற, எதுவும் பண்ண மாட்டேங்கிற, அடிச்சிட்டாரு என்ன. எங்க அக்கா, அம்மா, பாட்டி, எங்க தாத்தா எல்லாம் ஓனாட, ஒரே ஒரு பிள்ளைய என்ன பண்ணுறீங்க, வச்சிருவ மாதிரிக்கிற அப்படின்ட்டு. நான் போனேன், என்னுடைய துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டுனேன், மோசஸ் மாதிரிக்கிறேன், தூக்கி போட்டுன்னு கிளம்பிட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு என்ன பண்ணிடுறேன், போயிடுறேன் நான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்டா உடனே எதையுமே தரமாட்டார். போய் ஜெபம் பண்ணு, போய் ஜெபம் பண்ணு, போய் ஜெபம் பண்ணு. நான் போற இடத்துலலாம் சொல்லுவேன், இன்னைக்கு எங்க அப்பா இல்லை, ஆனா அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் ஜீவிக்கிறது. அல்லேலூயா. அந்த ஜெபம் என்ன நடத்துது, அந்த ஜெபம் என்ன வாழ வைக்கிறது. ஒரு நாளும் ஒருத்தர்கிட்ட போய் நின்று எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க நான் என்ன பண்ணல, கேட்கல. எந்த இடத்துல இருந்து எனக்கு ஒன்றும் என்ன வரல, பணம் இல்லை. என்னுடைய பேங்க் எல்லாம் பரலோகத்தில் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போ யாரை அனுப்புவார்னே தெரியாது. ஜெபம் பண்ணே இருப்பேன், ஆண்டவர் அனுப்புவார். ஆமென். கொடுக்காதவங்களை கொடுக்க வைக்கிறாரு. முகமே நான் பார்த்தது கிடையாது, அவங்கள கொண்டு வந்து என்ன பண்றாரு, ஆண்டவர் உதவி செய்யறாரு. அதான் பாருங்க, ஒரு பறவைக்கு கடவுள் ஆகாரம் கொடுக்கிறாரா, ஒரு மரத்துக்கு நல்ல உடைய உடுத்துறாருன்னா, அப்போ படைத்த அவரை போலவே படைத்த நமக்கு எவ்வளவு செய்வாரு. நமக்கு என்ன இல்லை தெரியுங்களா, நம்பிக்கை இல்லை. மனுஷர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை கூட நம்ம கடவுள் மேல என்ன பண்ணல, வைக்கல. அவன் கொடுக்குறானோ இல்லையோ, போய் ஒரு 10,000 கேட்கலான்னு என்ன பண்றோம், நம்ம போய் கேட்குறோம், கொடுக்கலன்னா நம்ம கம்முன்னு வந்துடுறோம். எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட உறுதியா, விசுவாசமா, நம்பிக்கையா ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? நான் அந்த செய்தியை முடிக்க போறேன். ஒரே தடவை மீண்டும் அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 31ஆம் வசனத்தை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படியிடுங்க, இல்லைன்னா எழுந்து நிற்க முடிஞ்சா எழுந்து நில்லுங்க. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை மட்டும் நோக்கி பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க.